எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லுகிற அது வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கேஸ். ஏன் சிபிஐயிடம் ஒப்படைக்கணும்னா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் போலீஸ் மேல வரும்போது சிபிஐ ஒப்படைக்கணுங்கிறது விதி. அதுதான் சட்டம், நிலைநிறுத்தப்பட்ட சட்டம். இப்போ நடந்த அந்த வேலுசாமிபுரம் வந்து வேலுசாமிபுரத்தில் தான் நடந்துச்சு. அது குறுகிய இடம், அங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையற்ற இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்காங்கன்னா 21/1/2025 அன்று காவல் ஆய்வாளர் மணிவண்ணனுடைய செயல் நடவடிக்கையில செயல்முறை ஆணையில பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்கிறோம். அதுல 2வது பாயிண்டா அவர் சொல்லுகிறார், தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 பக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை கொடுத்தா அப்புறம் அங்க இது நடக்காம என்ன செய்யும்? இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. சட்ட ரீதியா அப்படி பண்றது முறையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா உங்களுக்கு வந்து 2 வகையான இது இருக்கு. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார். இப்ப அல்லு அர்ஜுன் கேஸும் இதுவும் ஒன்னாகாது. அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தியேட்டர்ல நடைபெற்ற விழாவுக்கு போனாரு. அந்த விழாவுக்கு போனது வந்து ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்யாத ஒரு அறிவிக்காத ஒரு இடத்திற்கு போகும்போது ஏற்படுகிறதுக்கு அவர் பொறுப்பு. ஆனா இங்க எப்படின்னா அனுமதி அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் சென்று பிரச்சாரம் செய்யும் போது ஏற்படுகிற இழப்புக்கு 2 பேரும் பொறுப்பாப்பாரு. எப்படின்னா ஒரு அனுமதி கொடுக்கும்போது இந்த கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷனை வயலேஷன் பண்ணா நான் கூட்டத்தை ரத்து செய்திருவேன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அப்போ காலையில 12 மணிக்கு வர வேண்டியவர் 7:30க்கு வந்தார், தவறுனா நீ கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏற்கனவே குறுகிய சாலைன்னு நீங்க தான் உத்தரவு போட்டிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த இடம் கோவை கரூர் சாலை, கரூர்ல இருந்து கோவை செல்ற சாலை ரவுண்டானால அனுமதி கொடுத்தா கேட்டாங்க. அதிமுக அங்கதான் முதல்ல அனுமதி கேட்டுச்சு எடப்பாடியாருடைய பிரச்சாரத்துக்கு. கண்டிப்பா தாவகவும் அதுல அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனா அது வந்து அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க. அந்த இடத்துல நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க, எப்படி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்கன்னு ஒரு படத்தை வச்சு நான் ஒரு ட்வீட் பண்ணேன். உடனே தமிழக அரசினுடைய ஃபேக்ட் செக் குழுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து தமிழக அரசு அறிக்கை விடுது, இன்பதுரை எம்பி பொய் சொல்லலாமா, அங்க கேட்கவே இல்லை, அவங்க லைட் ஹவுஸ் பகுதியில தான் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. தாவேக்கா கதை அதிமுக கேட்டுச்சுல்ல, ஏன் கொடுக்கல? அப்போ பொய் சொல்வதை கண்டுபிடித்து சொல்வதற்கு இது தவறான சொல்வதாவது நியாயமா சொல்லணும்ல. அப்போ 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஐயன் கார்த்திகேயன் பொய் சொல்லலாமா, தவற சொல்லலாமா என்று நான் கேட்கிறேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது சிபிஐக்கு உகந்த வழக்கு. இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்க முடியாது. ஏன்னா சந்தேகத்தின் நிலை போலீசார் மேலேயும் இருக்கு. ஏன்னா அதுல 3 கேள்விகள் எழுது. ஒன்னு வந்து அங்க தடியடி நடத்த உத்தரவிட்டது யார், ஆம்புலன்ஸ் அங்கு ஏன் வந்தது, அங்க மின்சாரத்தை கட் செய்தது யார், இந்த 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறு. நான் போலீசார் மீது குற்றம் சாட்டல, போலீசாருக்கு சரியான போலீஸ் தான். ஆனா தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடக்குன்னா பல தடவை சொல்லிட்டே இருக்கேன், தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி இருந்தா சரியா இருக்கும், பல டிஜிபிக்கள் இருக்கதான் இங்க பிரச்சனை. போலீசாருக்கு உத்தரவு போடப்படுகிறது வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ல இருந்து உத்தரவு போனா சரியா இருக்கும். அது சித்தரஞ்சன் சாலையில இருந்து உத்தரவு போனாலோ அல்லது கோபாலபுரத்திலிருந்து உத்தரவு போனாலோ அறிவாலயத்திலிருந்து உத்தரவு போனா சரியா இருக்குமா? இந்த சூழ்நிலையில டிஜிபி ஒரு டிஜிபியா இருந்தா சரியா இருக்கும்னு சொல்றேன். தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இப்ப டிஜிபியே இல்ல. இந்த சூழ்நிலை எப்படி சரியா இருக்கும்? காவல்துறையினர் தவறு செய்து விட்டார்கள்னு அவங்க மேல நான் பழிய போட மாட்டேன். ஏன்னு கேட்டா காவல்துறை நல்ல காவல்துறையினர் தான். இதே காவல்துறை தானே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்து அத்திவரதர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது காஞ்சிபுரத்தில். என்ன இருக்கா, ஒரே நாள்ல ஒரே இடத்துல 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடினாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல 3 லட்சம் பேர் கூடினாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா எடப்பாடியார் ஆட்சியில இதே போலீஸை வச்சுதானே ஐநா சபையில இருந்து அவர் போலீஸ் கூட்டு வந்தாரு. இதே தமிழ்நாடு போலீஸ் வச்சுதானே அவர் நிர்வாகம் பண்ணாரு. ஆக நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள் கையில் ஆட்சி இருந்தா இந்த அநியாயம் நடந்திருக்காது. எடப்பாடியார் நல்ல நிர்வாகம் தந்தாருன்னு நான் சொல்றோம். இதே போலீஸ் வச்சுதானே அவங்க நிர்வாகம் பண்ணாங்க. அப்ப நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருவர் கையில இந்த போலீஸ் இருக்கும்போது கண்டிப்பா இது மாதிரி துயரங்கள் நடைபெறதான் செய்யும். ஆனா நடைபெற்ற பிறகு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருந்தா மாறலாம். லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் எப்படி வருது? முதலமைச்சருக்கே வந்துருச்சு. தவறா நடந்ததுனால தானே எஸ்ஐடி சொல்றாரு, தவறா நடந்ததுனால தானே அவர் வந்து அங்க போலீஸ் தவறு செஞ்சிருக்காங்கன்னு பிறகுதானே சிறப்பு புலன் விசாரணை குழுன்னு ஒண்ணு போடுறாரு. அதற்கப்புறம் தானே விசாரணை கமிஷன் ஒண்ணு அமைக்கிறாரு. அவரே ஒத்துக்கிறாரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்குன்னு. அப்போ
அஜித்குமார் மரணத்துல சிபிஐக்கு கொடுக்க தெரியுதுல்ல உங்களுக்கு. ஏன் இதுல சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை தடுக்கிறீங்க? விஜய் தவறு செய்து விட்டார், அங்க லேட்டா வந்தது தவறு தான் அப்படின்னு கூட்டத்தை நீங்க கேன்சல் பண்ணிட்டு போங்க. அவங்க நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு போறாங்க. அப்போ இத்தனை பேர் கூடுற இடம், குறுகலான இடம், அது நடத்த முடியாதுன்னு நீங்களே தானங்க உத்தரவு போட்டிருக்கீங்க. அப்போ ஜனவரி மாசம் போட்ட உத்தரவு அக்டோபர்ல செப்டம்பர்ல மாறிடுமா என்று கேட்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், இதுல சதி ஏதோ இருக்கு. இந்த சதியை விசாரிக்கணும். அதனாலதான் எடப்பாடியார் சொல்றாரு, கண்டிப்பா ஏதோ இது சந்தேகத்தின் நிலையில் அரசு மீதும் போலீசார் மீதும் அரசு மீதும் படுகிறது. உடனடியா ஆம்புலன்ஸ் ஏங்க அங்க வருது, வரிசையா எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, கரண்ட் ஏன் கட்டாச்சு, தடியடி நடத்த உத்தரவு கொடுத்தது யார், இதெல்லாம் தெரியணும். அவன் நேரடியா நீங்க போலீஸ் மேல குற்றத்தை போட்டு தூக்கி போட்டுட்டு தப்பிச்சுலாம் போக முடியாது. இது அரசாங்கம் நடத்துறவங்களுடைய தவறு. இப்போ தவறு நீங்க அரசாங்கத்தை தானே குற்றம் சாட்டுறீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தா அரசாங்கம் தப்புன்னா இப்ப மட்டும் போலீஸ் தப்பு, விஜய் தப்பா? அரசாங்கம் தப்பு தானே, அதை ஒத்துக்கணும்ல. நீங்க விஜய் செய்தது தவறு. அவர் நின்று போராடி இருக்கணும். அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். அவர் சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது ஸ்பெஷல் பெஞ்ச் கான்ஸ்டிடியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்கணும். கேட்காதது. அதனாலதான் நான் சொல்றேன், எடப்பாடியாரால தான் இதெல்லாம் முடியும். திமுக மாதிரி ஒரு மோசமான தீய சக்தியை எதிர்க்கிற வலு எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உண்டு. அதை அவர் ஒரு மனிதர் வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பேசுறாரு, திமுக ஆட்சியினுடைய தோல் உரித்து காட்டுகிறார். இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுதான் அவர் குற்றம் சாட்டினாரு. இந்த இதே எடப்பாடியார் கூட்டத்திலையும் இந்த முயற்சி நடந்திருக்கும். ஆனா எடப்பாடியார் அரசியல்ல தேர்ந்தவர், திமுகவினுடைய சூதுவாதுகளை அறிந்தவர், இவங்க எப்படியெல்லாம் இந்த புரட்டுவாங்க தெரிந்தவர். எனவே அவர் சாதகமாக சூழ்நிலையாக அதை சாதுரியமாக கையாண்டு தொண்டர்களை காப்பாற்றிக் கொண்டார். விஜயால பண்ண தெரியல. எனவேதான் நிர்வாகம் பண்றதுக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு நாங்க கேட்கிறோம். அதனாலதான் சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு இழைத்து விட்டது. இதுக்கு நீங்க பொதுவா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவறு, எஸ்பி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். உத்தரவு போட்டது யாரு? மேல இருந்து உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கணும். அதோட வேலை என்ன? இப்ப இந்த இடத்துல 10,000 பேர் கூடுவாங்கன்னு பெர்மிஷன் கேட்டாங்க சார், நாங்க கொடுத்தோம். ஆனா 27,000 பேர் கூடியிருக்காங்கன்னு சொல்றாரு டிஜிபி. அப்ப 27,000 பேர் கூடினா அந்த இடம் தாங்காதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? பேரிகார்டு போட்டு மறைச்சிருக்கணுமா இல்லையா? அல்லாட்டி கூட்டத்தை கேன்சல்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் செய்யல? அப்போ இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. எனவேதான் இது சிபிஐக்கு போக வேண்டிய வழக்குன்னு நாங்க சொல்றோம். இந்த விசாரணை சிபிஐ விசாரித்தாதான் முறையாகும். அதைத்தான் எடப்பாடியார் வலியுறுத்துறாரு. சரி, இது இறந்து போய் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அதுல பேசுற பேச்சா இது? என்ன கூட்டணி இதெல்லாம் திசை திருப்புற பேச்சு. நடந்து முடிந்தது மிகப்பெரிய துன்பியல் சம்பவம். இதற்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் நிறுத்தணும். அது விஜய் மேல தவறு இருந்தாலும் சரி, ஸ்டாலினுடைய அரசு மேல தவறா இருந்தாலும் சரி, ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. அதனாலதான் அதை சிபிஐ கிட்ட கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இந்தியாவில் இதே மாதிரி நடந்த சம்பவங்கள் 4 உண்டு. சின்னசாமி பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் ஹஸ்ரத் வழக்கு, அதே மாதிரி கும்பமேளா வழக்கு, புதுடெல்லி ரயில் நிலையத்தில் இதே மாதிரி ஸ்டாம்பேடு நடந்தது. இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். இதுல எல்லாம் கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கோட போக்கு என்ன இருக்குன்னா, இருதரப்பும் பொறுப்புன்னு தான் சொல்றாங்க. 2 தரப்புலையும் சஸ்பென்ஷன், அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லை. நீங்க வலை வீசி தேடுறாங்களாம். என்னங்க 41 உயிருங்க, எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. நீதியின் மேல் தாகம் இருந்தா நீதிமன்றங்களை இந்த வழக்கை நேரடியாக எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம்.